வணக்கம். ஐயோ! இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அம் அ கஷ்டமா போச்சு. ரொம்ப கஷ்டமா ஆயிருச்சு எனக்கு. அ அப்படி இந்த நிலைமையிலயும் அவங்க என்னைய பார்க்க வந்தாங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு. என்ன மாரினா, அவங்க கேன்சர் பேஷண்ட். பட் ஆனா, அவங்களால நடக்க முடியல. உங்களுக்கு தெரியுமா? நடக்க முடியல. அவங்களுக்கு தலையில டியூமரு. க நம்ம கர்ப்பப்பையெல்லாம் எடுத்தாச்சு அவங்களுக்கு. எல்லாம் இது பண்ணி தலையில டியூமர் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஸ்டீல் நடக்கிறாங்க. உடம்பு வீக்காக இருக்குது. அவங்களால சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல. ரொம்ப ரொம்ப லெத்தைவாக இருக்காங்க. ஸோ நான் கேட்டேன், ஏன் இந்த நிலைமையில இங்கே வந்தீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு. இல்லை சிஸ்டம், நாங்கள் நிறைய விஷயம் பார்த்தோம். பட் ஆனால் நீங்கள் சொன்னது எங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நேராக நாங்கள் வந்தோம் பார்க்க அப்படின்னு. ஸோ நான் அவங்கள திரும்பி பார்க்க போகிறேன் வீட்டுக்கு. நான் இங்கேருந்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பி வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்தாங்க. அவங்கள இங்கேருந்து போகிறப்போ ஒரு 4 பேர் தூக்கிட்டு போனாங்க. தூக்கி கொண்டு போய் தான் காடியில் அவங்கள உட்கார வச்சாங்க. அந்த நிலைமையில் வந்தாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு பார்க்க. பட் அந்த நிலைமையிலேயே நம்மளை பார்க்க வராங்க. சந்தோஷமாக இருக்குது ஒரு பகுதி. ஏன்னு சொன்னால், அந்த சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை நான் கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை அவங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதனால் அவங்க அந்த நிலைமையிலே என்னை பார்க்க வந்திருக்காங்க. கேன்சர் பேஷண்ட், தலை டியூமர், கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. கேன்சர் 2வது ஸ்டேஜ். அது எடுத்த பிறகு ஸோ இப்போ அவங்க என்ன ஸ்டேஜ்னு தெரியல. பட் அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. இன்னும் 1 month அவங்களோட அப்பாயின்மெண்ட். பட் ஆனால் அதான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியுது இதோட மகத்துவம் என்ன அப்படின்னு. ஏன்னா அவங்க நிறையா பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுதான் அப்போ அவங்களுக்கு இப்போ இது தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு காட்டியிருக்குன்னா, இது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நம்ம எல்லாமே அந்த இடத்துலேருந்து தான் வந்தோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், தயவு செஞ்சு கேன்சர் பேஷண்டா, உங்களுக்கு கேன்சர் தெரிஞ்சிருச்சா, எனக்கு புலனம் பண்ணுங்கள். என்ன செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். எப்படி இந்த ப்ராடக்ட் எடுக்கணும்னு சொல்லித்தரேன். எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லித்தரேன். எப்படி கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என் புலனம் நான் முன்ன கேட்குறேன். ஓகே, சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இவங்க தூரமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலையே என்னோடய கம்பெனி ஆளுங்க இருப்பாங்க அங்கேயும். ஸோ நான் அவங்கள விட்டு உங்களை பார்க்க சொல்லுவேன். ஆனால் நான் உங்களை கைட் பண்ணுவேன் ஃபோன்லேயே. உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாம் நான் தான் செய்வேன். பட் அவங்கள போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்க சொல்லுவேன். அது மட்டும்தான். நீங்கள் எனக்கு புலனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன நான் கைட் பண்ணி உதவி செய்கிறேன். என்னோடய புலனம் எண் கோசம் 4 29 கோசம் 4 818. நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.